முல்லாட்ட வந்தால் ஒருத்தர் ஒரு 4-5 பேர் எங்களை சிஷ்யனை ஏற்றுங்க அப்படின்னா ஏற்றுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கழுதையில் ட்ராவல் பண்ணுவார். கழுதையில் எப்போவுமே கழுதை முகம் அதை பார்த்த மாதிரி நம்ம உட்காந்து அப்படி போகிறது தான் வழக்கம். இந்த சிஷ்யர்கள் வந்த உடனே முல்லா என்ன பண்ணார், திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. எப்படி? கழுதையோட முகத்துக்கு முதுகு தெரியும்படியா தான் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. சிஷ்யர்கள் சொன்னார், ஃபாலோ மீ, வாங்க போகலாம் அப்படி. எல்லாரும் கேட்டான், இது என்னங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. முல்லா பதில், உங்களுக்கு நான் முதுகு காட்டிக்கொண்டு போனால் சீடர்களை குரு அவமதித்ததாக ஆகிவிடும். நீங்கள் எனக்கு முதுகு காட்டும்படி முன்னால் போனால் நீங்கள் என்னை அவமதித்ததாக ஆகிவிடும். இப்போது 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. முகமும் முகமும் பார்க்க நாம் போகிறோம். சீடன் குருவை அவமதிக்கவில்லை, குருவும் சீடனை அவமதிக்கவில்லை. இதை விட வசதியான நிலை வேறு என்ன இருக்க முடியும்? 1. நம்பர் 2, அடுத்த பாயிண்ட். ஏங்க, ஒரு கழுதையில் நீங்கள் முகம் பார்த்து உட்காராம முதுகு காமிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்தா 10 பேர் சிரிக்க மாட்டானா? நம்மை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதவன் தான் உண்மையில் ஞானம் அடைந்தவர். நம்மளை பற்றி என்ன பேசினாலும் நாம் அதை பற்றி பாதிக்கப்படாமல் இருந்தாதான் நம்ம ஞானத்தோட உச்சிக்கே வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மை பற்றி பிறர் பேசுவதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது தான் ஒரு உயர்ந்த குருவின் லட்சணம். 3வது, ஏங்க கழுதைக்கு நீங்கள் முதுகு காட்டிக்கிட்டு இப்படி உட்காந்து போனால் ரூட்டு கிளியரா எப்படி ரூட்டுனா பாதை எது என்று தடுமாறுகிறவன் குருவாக இருக்க முடியாது. எவனுக்கு பாதை அத்துப்படி ஆயிற்றோ அவன் மட்டுமே குருவாக இருக்க முடியும். பாதை முழுமையும் தெரிந்தவன் தான் முதுகு காட்டி கொண்டு உட்கார முடியும். இப்போ நமக்கு இருக்கிற சிக்கலே எப்படின்னு கேட்டால், 10ஆம் கிளாஸ் படித்தவன் 5ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி நம்மூர் ஞானிகள் எல்லாம் எப்படின்னா, அவனே ஞானம் அடையாமல் 150 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு மற்றவனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச அறகுறை ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ 10% அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டியா? உனக்கு அதனுடைய முழுமை தெரியுமா? அதனுடைய உச்சி என்னன்னு தெரியுமா? பாருங்க, பாதையை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பவன் தான் உண்மையான ஞானியாக இருக்க முடியும். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், இப்படி கழுதைக்கு முதுகு காட்டிக்கிட்டு உட்கார்றது, சிஷ்யர்களை பார்த்துக்கிட்டே வர்றது அசௌரியமான வழியா இல்லையா? எவ்வளோ அசௌரியமான விஷயம். இப்போ பாருங்க, உலகத்தாருக்கு எது அசௌகரியமோ அதுதான் ஞானம் அடைந்தவனுக்கு சௌகரியமான வழி. இந்த உலகத்தார் எதெல்லாம் சௌரியம்னு சொல்றாங்களோ அவனுக்கு அது பெரிய சௌரியம் இல்லை. எதெல்லாம் அசௌரியம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் சௌரியமான வழி. இப்போ முல்லாவுடைய ஒரு விஷயத்தை நாம ஒரு ஸ்டோரி ஜோக்கா போடுறோம். அது உங்களுக்கு உண்மையான சூஃபியிசம் ஞானத்தை உணர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டம்.